ஆங்கிலேய மற்றும் பிரெஞ்சு காலனிய தமிழகத்தில் ஒளிப்படக்கலை. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட டிஜிட்டல் கேமரா இருக்குது. ஃபோட்டோ வேணும்னா ஒரு கிளிக் பண்ணாலே போதும். இதுக்கு முன்னாடி ஃபோட்டோவை எப்படி எடுத்தாங்க? ஃபஸ்ட்டு கேமராவில் எடுத்துட்டு அதை ஒரு கெமிக்கல் சொல்யூஷனில் கழுவி எடுத்தால் தான் அதோட ஃபைனல் அவுட்புட் ஃபோட்டோவே வரும். அதுக்கும் முன்னாடி கேமரா எப்படி ஒர்க் ஆகுச்சு, ஃப்ரம் த பிகினிங் பாயிண்ட் ஃபோட்டோவை எப்படி எடுத்தாங்க, புகைப்படம் எப்படி வெளிவந்தது, அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல லூயி ஜாக்மந்தே தாக்குரேங்கிறவர் அயோடின் மற்றும் புரோமைன் உணர்திறன் ஏற்றப்பட்ட வெள்ளி முலாம் பூசப்பட்ட ஒரு செப்பு தகட்டில் ஒரு படத்தை பதிவு செஞ்சார். அதோட அவுட்புட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. எல்லார்கிட்டேயும் நல்ல வரவேற்பும் கிடைச்சிது. அவர் உருவாக்கிய இந்த கோட்பாடுகளை டாகுவேரா வகைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் இதில் டிஃபிகல்ட்டிஸும் நிறைய இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால இந்த செப்பு தகட்டில் படம் வெளியே தெரிய வர்றதுக்கு சில நொடிகள்ல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துச்சு. ஸோ இதை என்ன பண்ணலாம், இதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. 1839 இந்தியாவில் கல்கத்தாவில் நடந்த ஆசிய கழக நிகழ்ச்சி ஒன்றில் வில்லியம் ஓஷோ கூனாசே அப்படிங்கிறவர் இந்த கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அயோடின், புரோமைன், அந்த வெள்ளி மூலம், செப்பு தகடு, அதில் வெளிவந்த அந்த புகைப்படம், இது எல்லாத்த பற்றியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறாரு. இது மூலமாக பரவலாக எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. 1840 இந்தியாவில் முதல்ல ஒளிப்படக்கலை அறிமுகமாகுது. 1855 பர்டிகுலராக மெட்ராஸில் ஒளிப்படக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. என்னதான் வளர்ச்சி அடைந்தாலும் அதில் பல சிக்கல்களும் நிறைய குறைபாடுகளும் இருக்க ஆரம்பிக்குது. அதையும் கடந்து ஒளிப்படங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக மெட்ராஸில் ஆங்கிலேய குடியேற்றம் வந்த போதும் சரி, பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு குடியேற்றம் வந்த போதும் சரி, இந்த காலனி ஆதிக்கத்துக்கும் நடுவில் ஒளிப்படக்கலை நிற்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஸோ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இப்போ இருக்கிற டிஜிட்டல் கேமரா வரைக்கும் அது எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை ஒரு ஆய்வு நூலாக கொடுத்துருக்கு இந்த நூல்.